சங்கீதம் 34:18, 147:3. இந்த 2 வசனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 2 வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தர் யாரை தேடுகிறார்? கர்த்தர் யாருக்கு சமீபமா இருக்கிறாரா? யாருடைய இருதயம் உடைந்து போய் காணப்படுகிறதோ. என் புருஷன் என்ன அடிச்சுட்டான் பாஸ்டர், உடைஞ்சு போய் இருக்கிறேன். கேடா அப்படியே அது 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 ஒட்டி வச்சா என்ன, ஒட்டாம இருந்தா என்ன? நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம். சில நேரத்தில் ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில இல்லாதது போல காணப்படுகிறது? ஏன் சில வாழ்க்கையில சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யாதது போல காணப்படுகிறது? ஏன் சில சமயங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில பலனளிக்காதது போல காணப்படுகிறது? பிகாஸ் I don't allow my heart to break. என் இருதயம் உடைய நான் அலோ பண்றதில்ல. யோசிச்சு பாருங்க. நேற்று கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது ஒரு வார்த்தை அவங்க இப்படி கேட்டாங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசலன்னு நீ என்னைக்காச்சும் துக்கப்பட்டிருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசலன்னு என்னைக்காச்சும் துக்கப்பட்டிருக்கிறியா? எத்தனை பேத்துக்கு விரோதமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறோம் நாம. இவன் என் கூட பேசல, இவன் எனக்கு ஆவாது, இவங்க வீட்டுக்கு போன எனக்கு தோத்திரம் பண்ணல, இவங்க என்ன கண்டுக்கல, இவங்க எனக்கு தண்ணி கொடுக்கல, எல்லாத்துக்கும் இவங்க தோத்திரம் போட்டாங்க, என்ன கண்டுக்கல. எத்தனை பேத்துக்கு மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் இன்னைக்கு என்கிட்ட பேசல போ டு அப்படின்னு கர்த்தர்ட்ட சொல்லி இருக்கிறோம் நாம.